இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு பெருந்தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும்ன்ற மாதிரி இல்லையா? முதல் தேவையாட்டுறதுக்கு முன்னாடி வைரமுத்து பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்றேன். அவர் ஓபனா இளையராஜான்னு சொல்லல. அது சொல்லணும்னு தேவையில்லை, சொல்லணும்னு தேவையில்லை. அப்படி இருந்தா நீ ஞானின்னு சொன்னவரு இளையராஜான்னு கூட சொல்லிருக்கலாமே, தெளிவாவே சொல்லிருக்கலாமா? அப்படி சொல்லல, மறைமுகமா குறிப்பிடுறாரு, அவ்வளவுதானே. அதுதானே இங்க பொருள். வீட்டுல சும்மா முடங்கி கிடக்குறாரு. அதனால மீடியாக்கள் வெளிச்சங்கள் இல்ல. மீடியா வெளிச்சம் வர்றதுக்காக இளையராஜா பேசினா ஆப்வியஸா நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசிருக்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கே இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது வைரமுத்துக்கு. கண்ணதாசனுக்கு அப்புறம் வாலிக்கு அப்புறம் வைரமுத்து வந்ததுனால ஒரு பேட்டியில குறிப்பிட்டாரு, நானும் இளையராஜா நிரந்தரமாக பிரிந்துருவோமோ என்று பயந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாலி குறிப்பிட்டிருக்காரு. அப்போ தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்குறாரு இளையராஜா. அப்போ இளையராஜா மட்டும்தான், நீங்க யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது அந்த காலகட்டங்கள்ல. பெருந்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கணும், அது அவங்க கிட்ட கொஞ்சம் குறையிற மாதிரி. அப்படி நீங்க என்ன பேசுறீங்க? பெருந்தன்மை வைரமுத்துக்கு தான் குறையும். குவியலா இருக்கு இசைஞானோட படைப்புகள், எல்லாருக்கும் தேவைப்படுது. எல்லாரும் ஓசில எடுத்துக்கணும் பாக்குறாங்க. ஓசில கூட எடுத்துக்கலாம், ஆனா அதை வச்சு கோடியா சம்பாதிக்கணும்னு மறைமுகமா எதிர்பார்க்கறாங்க. பாடல் வரிகள் இல்ல, பாடலையே யூஸ் பண்றாங்க. அது செம ஹிட் அடிக்குது. ஐ திங்க் 15, 16, 20 மில்லியன்ஸ் வியூ போகுது. அதுல வேற காசு சம்பாதிக்கிறாங்க, படத்துல வேற சம்பாதிக்கிறாங்க. அவருடைய பாடலை கமர்ஷியல் ஆக்கி பணம் சம்பாதிக்கும் பொழுது அவருக்கு காப்புரிமை கொடுக்க வேண்டும் என்பது சன் டிவிக்கு தெரியுமா தெரியாதா? இளையராஜா கிட்ட எத்தனை படம் ஏ ரகுமான் ஒர்க் பண்ணிருப்பாரு? 500 படம். ரகுமானுடைய திறமைகளை குறைத்து மதிப்பிடல. நீங்க குரு ஜிஷியன் கேட்டீங்களே, அதுக்கு சொல்றேன், உண்மையிலேயே ஒரு தான் குரு. எம்எஸ்வி கிட்ட இளையராஜா ஒர்க் பண்ணதே இல்ல. குருவே இல்லாதவர் மானசீக குருன்னு சொல்ற இது ரகுமான் என்னைக்காவது இளையராஜாவே தன் குருன்னு சொல்லியிருக்காரா? நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இசை பெரியதா மொழி பெரியதா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன், ஒரு வாக்குவாதம், ஒரு கருத்து மோதல், இது ஒன்றும் புதுசு கிடையாது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சில ஞானிகளுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஃபைட் தான். இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறையாவே நடந்ததா இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். திடீர்னு கிளம்பும் அணையும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் வைரமுத்து அவர்கள் மேடையில் பேசும்போது இசை பெரியதா மொழி பெரியதா அப்படின்ற அவரே ஆரம்பிச்சு அவரே பேசின ஒரு விஷயம் தான் இப்ப மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதுக்கு பதிலும் கங்கை அமரன் அவர்கள் கொடுத்திருக்காரு. இது தொடர்பாக தான் விரிவாக பேச இருக்கோம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் இளமுருகு முத்து, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். முன்னாடி சொல்லிட்டேன், இசை பெரியதா மொழி பெரியதான்னு. ஒரு மேடையில பேசும்போது சகஜமா பேசுறாரு வைரமுத்து அவர்கள். அதுக்கு இவ்வளவு கடுமையான ஒரு பதிலடி கொடுக்கணுமா கங்கை அமரன் சார் அவர் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிக பெரும் கொஸ்டினா இருக்கு. அதுவுமே ஒரு குறிப்பிட்டு இளையராஜான்னு குறிப்பிட்டு பேசல, என்னுடைய பாடல் வரிகள்னு குறிப்பிட்டு பேசல, மொழி இசைன்னு தான் பேசியிருக்காரு. மொழியும் இசையும் அவரவர் சரிசமமான மரியாதை இருபுறமும் கொடுத்துட்டு போனா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. இதுக்கே இவ்வளவு கடுமையான ஒரு பதிலடியை கங்கை அமரன் அவர்கள் வணக்கம். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் வைரமுத்து என்ன வேணாலும் பேசலாம். அதில் கருத்து சுதந்திரம் இருக்குது, தனி மனித சுதந்திரம் இருக்குது. அதில் பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் மொழியா இசையன்னு கூட பேசலாம். அந்த விவாதத்துக்கு ஏன் வந்ததுன்னு தெரியல. முதல்ல அது இப்போது இசைஞானி இளையராஜா இசைதான் பெரியது மொழி சிறியது அப்படின்னா அவர் எங்கேயும் பேசவும் இல்லை, பதிவிடவும் இல்லை. அவருடைய ஆர்குமெண்ட்டே வேற. அவர் லீகல் ரைட்ஸ் கிளைம் பண்ணுறாரு அவருடைய படைப்புகளுக்கு, அவ்வளோதான். அது தனி, அதை பற்றி நம்ம பேசுவோம். இதுல இது ஒரு ஆடியோ ரிலீஸ் கூட கிடையாது, ஒரு திரைப்பட நிகழ்ச்சி. அதுல போயிட்டு திரைப்படத்தை பேசிட்டு அமைதியா வந்திருக்கலாம் வைரமுத்து. அது இல்லாம மொழியா இதான இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி உருவாக்குறாரு. அதை தான் நான் சொல்றேன், இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு அதையும் பேசி போயிருந்தா கடந்து போயிருக்கலாம் எல்லாரும், அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கங்கை அமரன் அவர்களும் எதுவும் பேசியிருக்க போறது இல்லை. அதையெல்லாம் தாண்டி மொழிதான் பெரியது இல்லாட்டி இசைதான் பெரியது, இல்லை ரெண்டும் ஒண்ணு, இதை தெரிந்தவன் ஞானி தெரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு அந்த ஞானிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதுதான் இவர் மறைமுகமா இளையராஜாவை தான் குறிப்பிடுறாரு. ஏன்னா இசை சம்பந்தமா பேசுறாரு, ஞானிங்கிற பத்தி பேசுறாரு. இசைங்க 2 ஞானி தான் நம்மளுக்கு தெரிஞ்சது, கலைஞானி கமலஹாசன், இசைஞானி இளையராஜா தமிழகத்துல. அப்படி இருக்கும்போது தெரிந்தவன் ஞானி தெரியாதவன் அஞ்ஞானின்னு ரொம்ப தரைக்குறைவா ஒரு பெரிய இசை மேதைய இசைஞானிய ஒரு உலகமே போற்றக்கூடிய, தமிழ்நாட்டின் சொத்து என்று போற்றக்கூடிய ஞானிங்கிறதுக்கு இந்த பொருளும் இருக்கு. அதையும் தாண்டி அது ஒரு தமிழ் வார்த்தை, அதை கூட நீங்க கம்பேர் பண்ணி தான் எடுத்துக்கணும். தமிழ்ல கோடி வார்த்தைகள் இருக்கு. அவர் எதையோ பேசியிருந்தா தெரியாது. அறிவாளின்னு சொல்றதுக்கும் நம்ம ஞானின்னு சொல்றோம் இல்லையா? அறிவாளின்னு சொல்லி தான் அந்த பிரச்சனை வந்திருக்காரு. இசையே பேசுறாரு, ஞானின்னு அவர் ஒரு கவிஞர், கவித்துவமான வார்த்தைகளை வச்சு பேசுறாரு. கவித்துவமா பேசுறதுக்கும் நிறைய வார்த்தைகள் இருக்கு.
அதையும் நீங்க அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். அறிவாளின்னு சொல்லியிருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்கலாம், சிறந்தவர்னு சொல்லியிருக்கலாம், ஆன்றோர்னு சொல்லியிருக்கலாம், சான்றோர்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லியிருந்தா இது பிரச்சனை ஆக போறதில்ல. இசையை பத்தி பேசுறாரு, ஞானி அஞ்ஞானின்னு வந்து குறிப்பிட்டு தான் சொல்றாரு இசைஞானி அப்படிங்கிறதா கங்கைமரோட கருத்து. அந்த கருத்துல நானும் ஒத்து போறேன். அதனால இல்ல கங்கைமரன் வந்து ஞானின்னு சொன்னவரு இளையராஜான்னு கூட சொல்லிருக்கலாமே, தெளிவாவே சொல்லிருக்கலாமா, அப்படி சொல்லலையே. மறைமுகமா குறிப்பிடுறாரு, அவ்வளவுதானே. அதுதானே இங்க பொருள். அது அதுக்கே இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது வைரமுத்துக்கு. அதனால ஞானிங்கிறாரு. இல்ல பேசி பார்க்க சொல்லுங்க. அது வந்து கண்டிப்பா இளையராஜா இசைஞானியை தான் குறிக்குது. அதனால வந்து அவருடைய தம்பியா தார்மீக உரிமையோட கங்கைமரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி பண்ணக்கூடாது, இது சொன்னது வந்து தப்பு, இது வந்து கண்டிக்கத்தக்கது, இது வந்து நீங்க எப்படி வந்தீங்க, யார் உங்களை அறிமுகப்படுத்தினாங்க, எப்படி நீங்க உயர்ந்தீங்க அப்படிலாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய பார்வை, திரு கங்கைமரனுடைய பார்வை. இல்லைன்னா இவர் இல்லைன்ற மாதிரி தானே பேசுறாரு. இல்லைன்னு பேசியிருக்காரு. அதுலயும் எனக்கு உடன்பாடு உண்டு. எப்படி உடன்பாடு உண்டுன்னா, நான் எல்லா நேர்காணலையும் சொல்லியிருக்கேன், வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் சச்சின். ஒரு சச்சின் வர்றதுனால ஒரு வாய்ப்புங்கிறது வந்து உருவாகணும். அது யார் மூலமா அந்த வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சச்சினோட நல்லா விளையாட தெரிஞ்ச பசங்க, ரொம்ப இருக்கிற பசங்களாம் இன்னும் வெளியில இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த வாய்ப்பு இருந்தனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உறுதிப்படுத்தினாரு. அதுதான் சச்சின். அதே மாதிரி 1980களில் வந்து இவர் வராரு, நம்ம வைரமுத்து வராரு. வைரமுத்து வந்து பாடலுக்கு பாட்டு எழுதக்கூடாது, படங்கள் ரீல்களை எரிக்கணும்னு கவிதை எழுதினவர் வந்து வைரமுத்து, சினிமாவுக்கு எதிராகவே. ஒரு காலகட்டத்தில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம், அவருடைய கலப்பு திருமணத்துக்கு அப்புறம், குடும்பத்தால் கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் பாடல் எழுதக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அதனால வந்து பாரதிராஜா வந்து அறிமுகப்படுத்துறாரு, பக்கத்து ஊருக்காரு அப்படிங்கிற வந்து ஒரு அடிப்படையில். அப்ப இளையராஜா வந்து உச்சத்தில் இருந்த காலம், இசையின் உச்சத்தில் இருந்த காலம். அந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரி காலகட்டங்கள்னா, ஒரு வருடத்திற்கு 55 படங்களுக்கு இசையமைத்த காலம். ஒரு வருடத்துக்கு 52 வாரங்கள் தான் இல்லையா? அப்போ வந்து லெஸ் தென் வீக் ஒரு மூவி அப்படிங்கிற மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இது மனித இனத்திலேயே யாரும் செய்ய முடியாத சாதனை அப்படின்னு நான் பதிவு பண்றேன். ஏன் அப்படின்னு பதிவு பண்றேன்னா, நம்ம உலகத்திலேயே பெரிய இசை வித்வான்கள் எடுத்துக்கிட்டாங்க, நீங்க பீத்தோவன் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாக் எடுத்துட்டாலும் சரி, மொசார்ட் எடுத்துட்டாலும் சரி, அவர்கள்லாம் செய்யாத சாதனை. அவருக்கு பெரிய பெரிய சிம்பனி செஞ்சிருக்கலாம், அதை விட பெரிய சிம்பனி செய்யறதுக்கு காத்திருக்காரு இசைஞானி. ஒரு பெரிய சிம்பனி அமெரிக்காவில் செய்ய போறாரு கொஞ்சம் காலங்கள்ல. அது மாதிரி தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இசைஞானி கிட்ட அந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கும்போது அவரால் அறிமுகப்படுத்தப்படுறாரு. அதனால அறிமுகப்படுத்தணும்னா வரிசையா படங்கள் வருது. அப்ப கூட வாலி கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டார் என்ற ஒரு பேச்சு கூட இருந்தது. அதுக்கு முன்னாடி வாலி தான் எழுதிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கண்ணதாசனுக்கு அப்புறம் வாலி, வாலிக்கு அப்புறம் வைரமுத்து வந்ததுனால ஒரு பேட்டியில குறிப்பிட்டார், நானும் இளையராஜா நிரந்தரமாக பிரிந்துருவோமோ என்று பயந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாலி குறிப்பிட்டிருக்காரு. அப்போ வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் வருது, இவருக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாரு இளையராஜா. அப்போ இளையராஜா மட்டும்தான், நீங்க யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது அந்த காலகட்டங்கள்ல வேற பக்கத்துல இளையராஜா பக்கத்துல பெரிய இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னனால. அதனால அவ்வளோ பெரிய வந்து உச்சத்தில் இருந்த காலத்தில், இசைஞானி உச்சத்தில் இருந்த காலத்தில் வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் அவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சதே தவிர, இல்லாட்டி கிடைக்காமல் போயிருக்கலாம், ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன். அதையும் தாண்டி நன்றி மறக்க கூடாது அப்படி இப்படி இந்த வார்த்தைகள்லாம் தேவை. தப்பு கிடையாது. அதையும் நன்றி மறக்க கூடாதுங்கிறது வந்து சொல்லுவது குறிப்பிட்டு அவர் வந்து அதுவும் கங்கைமரன் சார் வந்து டைரக்டா வந்து வைரமுத்து சார் பேரை சொல்லி பேசுறாரு. ஆமா, அதே மாதிரி வைரமுத்து சார் வந்து இளையராஜான்னு சொல்லி பேசலையே. அப்படி இருக்கும்போது நீங்களா வாலண்டியரா வந்து அப்படி கிடையாது. இல்ல மறுபடியும் நீங்க அதே கேள்விக்கு, அதாவது பெருந்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கணும். அது அவங்க கிட்ட கொஞ்சம் குறையற மாதிரி. அப்படி நீங்க என்ன பேசுறீங்க? பெருந்தன்மை வைரமுத்துக்கு தான் குறையுது. வைரமுத்துக்கு பெருந்தன்மை இருந்ததுன்னா வைரமுத்துக்கு நன்றி உணர்வு இருந்தது. இளையராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. அதெல்லாம் வந்து எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான். இளையராஜா அவர்களுடைய இசை என்னைக்கும் எங்கேயுமே வாழும். இதெல்லாம் யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு பெருந்தன்மை கொஞ்சம் வந்து குறைவா இருக்கும்ன்ற மாதிரி இல்லையா? இளையராஜா எதுவும் பேசலையே. இளையராஜாவை இதுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாரா? இளையராஜா பத்தி பேசினாரா? இளையராஜா எது மொழி இசை அப்படின்னு இல்ல இல்ல, அவரை பத்தி எதுவுமே அவர் சீன்லயே வரலையே. அவர் இப்ப வந்து மொரிஷியஸ்ல இருக்காரு, அவருக்கு கான்செர்ட் இருக்கு நாளைக்கு. அந்த வேளையில அவர் இன்னைக்கு வந்து ட்விட்டர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த அறிவிப்பும் சரி, எந்த விஷயமுமே வந்து ஒரு ட்வீட் போட்டா முடிஞ்சு. இந்த மோதல் தேவையற்றது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாலே போதுமே. இல்ல இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வருவோம். முதல் தேவையற்றதுக்கு முன்னாடி வைரமுத்து பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்றேன். நானே சொல்றேன், கங்கைமரன் என்ன சொல்றாரோ அதே கருத்து தான். அது சொல்லணும்னு தேவையில்லை, சொல்லணும்னு தேவையில்லை. இல்லாட்டி அப்படி இருந்தா நீ வைரமுத்து இதுக்கு பதில் கொடுத்துருக்கலாமே. 2-3 நாள் ஆச்சு கங்கைமரன் காட்டமா பேசி. நான் வந்து இளையராஜா பேசலன்னா அவர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்ச பிரச்சனை. அதை சொல்லாம ஏன் இருக்காரு? இதுல நான் வைக்கிற இன்னொரு பார்வை கூட,
வைரமுத்து வந்து வீட்டில் உட்காந்துருக்காரு. படங்கள் இல்லை, பாடல்கள் இல்லை, ரகுமான அவரை தவிர்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரகுமான் வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, சின்மயி அந்த பாலியல் இதுக்கப்புறம் வாய்ப்புகளே கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு இயக்குநர்களும் வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, புத்தகங்களும் விற்கிறது இல்லை. வைரமுத்து வந்து அவருடைய விழாவுக்கு போனால் அவருடைய புத்தகங்கள் 200 வாங்கணும் 500 வாங்கணுங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத சட்டமே வச்சிருக்காரு. அதனால இருக்காரு. அதனால வீட்டில் வந்து சும்மா முடங்கி கிடக்கிறாரு. அதனால மீடியாக்கள் வெளிச்சங்கள் இல்லை. மீடியா வெளிச்சம் வர்றதுக்காக இளையராஜா பேசினா ஆப்வியஸா நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. சரி, கங்கை அமரன் அவர்கள் பேசும்போது நிறைய வார்த்தைகள் பேசினார். அதுல அவருக்கு இருக்கிறது ஒரே தம்பி, நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு துணியில பேசினார். இது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணி அவர் சொல்றாரு? இல்ல 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 இளையராஜாவுக்கு நீங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒண்ணு நினைக்க வேணாம். ஐ மீன் கோடான கோடி ரசிகர்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து ஒரு ஒரு உடன் பிறந்த ரத்தம் ஒண்ணு இருக்கு, நான் இருக்கேன் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி அவங்க சகோதரர்கள் வந்து 4 பேர், 2 பேர் இறந்துட்டாங்க, இவர் ஒருத்தர் தான் உயிரோட இருக்காரு, அதை கூட மீன் பண்ணியிருக்கலாம். அதனால நான் தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கறத கூட மரபேமுக சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல, அது ஒரு மிரட்டும் துணியில தான் இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி இல்லையே, இந்த மாதிரி சாஃப்டா இல்லையே, நான் ஒருத்தன் தான் இருக்கேன் பார்த்து அப்படின்ற மாதிரி தானே பாத்துலாம் இல்ல, நான் தம்பி இருக்கேன்னு தானே சொல்லியிருக்காரு. அதுல என்ன தவறு இருக்கு? கொஞ்சம் வந்து அந்த துணி வேற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. இல்ல அது நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு பெர்செப்ஷன்ல போயிட முடியாது. நான் ஒரு தம்பி, அந்த முக்கியமான ஒரு அப்டிராக்ட் காரம்சம் வந்து அதுதான், நான் ஒரு தம்பி இருக்கேன் அப்படிங்கறது வந்து அவர் சொல்ல மிரட்டும் துணியில தான் கண்டிப்பா அது இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு வந்து இருவருமே உச்சத்துல தான் இருக்காங்க. அவர் வந்து ஒரு கவிஞராக உச்சத்துல இருக்காரு. நிறைய விஷயங்கள், குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தாலும், வைக்கப்பட்டிருந்தாலும், அவரும் அவருடைய துறையில உச்சத்துல இருக்காரு. இளையராஜா அவர்கள் அவருடைய துறையில ஒரு மாபெரும் உச்சத்துல இருக்காரு. இது யாராலையுமே மறுக்க முடியாது. இதையும் தாண்டி பல இடங்கள்ல பல நேரங்கள்ல இவங்களுக்கு கருத்து முரண் ஏற்படுது நீண்ட நெடிய காலமாக. கங்கை அமரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இளையராஜா அவருக்கு தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்தா இவர் இந்த மாதிரி மாறி இருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இது எங்க? இல்ல இதுதான், இல்ல இதை வந்து வேற மாதிரி பார்க்கலாம். என்னோட பார்வை இதுல எப்படின்னா, அவருடைய கருத்துல ஒட்டி போகுது. இப்போ வந்து நான் முதல்ல சொன்னேன்ல, வைரமுத்து வந்து இளையராஜாவோட கம்பேர் பண்ணாதீங்க, அவர் உச்சத்துக்குலாம் இல்லை. அவர் நான் 1000 எடுத்துக்காட்டு சொல்லுவேன், அது வேணாம். இளையராஜா அது வந்து ஒரு இது என்னுடைய பொக்கிஷம், அப்படி வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது இளையராஜா வந்து ஓடிக்கிட்டே இருக்காருன்னா 82 வயசு ஆயிடுச்சு. 82 வயசுலயும் இன்னும் வந்து பாட்டு எழுதுறாரு, இன்னும் வந்து பாட்டு பாடுறாரு, இன்னும் வந்து மியூசிக் பண்றாரு, இன்னும் வந்து ஆல்பம் பண்றாரு. அந்த விடுதலைகள் வந்த பாட்டுகள், அவர் பாடின பாட்டுகள், அவர் எழுதின பாட்டுகள், அந்த இசையெல்லாம் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. 82 வயசுலயும் வந்து உலகம் முழுக்க கான்செர்ட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அது வந்து வைரமுத்துல வந்து அதுல 1% கூட இல்லை. அவர் ஓய்வு எடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. அந்த வந்து ஒரு வன்மத்தால தான் அவர் இப்படி பேசுவாரோ அப்படிங்கிற கருத்தை வந்து நான் முன்வைக்கிறேன். அதனால இப்போ இளையராஜா கூட இருந்துட்டு அவர் கூடயே பயணிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிற அடிப்படையில கூட சரி, வைரமுத்து அவர்கள் பேசும்போது மொழி பெரியதா இசை பெரியதா அப்படிங்கறதுல தான் பேசிருக்காரு. கடைசியில மொழி பெரியதுங்கிறதுல முடிச்சிருக்காரு. அது அடுத்த விஷயம். கங்கை அமரன் சார் அவர் பேசும்போது கூட அதே துணையிலே பேசிருக்கலாமே. டைரக்டா வந்து அவர் பேரே மென்ஷன் பண்ணல. நீங்க பேர் மென்ஷன் பண்ணல அப்படின்றீங்க. மறுபடியும் அவரை தான் மென்ஷன் பண்றாரு. உலகமே அறிந்த செய்தி. இல்லாட்டி வைரமுத்து வந்து மறுப்பு தெரிவிச்சிருப்பாரு. அதே சொல்ற நீங்க வலைதளத்துல, அதே சொல்ற ட்விட்டர்ல வந்து அவர் ஒரு வார்த்தை போட்டிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அவர் இன்னும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காதது வந்து அவர் அதான் இசைதான் பெரியதுன்னு சொல்ல வர்றாரு. கங்கை அமரன் அவர்கள் அவரு எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு, இசைதான் பெரியது, பாடல் வரிகள் ஒண்ணுமே இல்ல, ஹம் பண்ணிட்டு போயிட்டா பாடல் இதாயிடுமா அப்படின்னு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, நானும் அந்த கருத்துல தான் இருக்கேன். இப்போ எப்படின்னா இசையும் மொழியும் சேர்ந்தாதான ஒரு பாடல் ஆகுது. இது வந்து மொழினே சொல்லக்கூடாது, மொழி தனியா இருந்தா பாடல் ஆயிடுமா? இல்ல நான் சொல்றேன், நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இதுல மொழினே சொல்லக்கூடாது, இசையும் ஒரு மொழி தான். அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்க வந்து பாடல் வரிகள்னு நம்ம வச்சுக்கோம். அவர் வைரமுத்து வந்து ஒரு பொதுவான பெரிய சேனலுக்குள்ள போறதுக்காக மொழிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரே தவிர, அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாடல் வரிகளா இசை அப்படிங்கிறதா. இசை கூட ஒரு மொழி தான். மறுபடியும் சொன்னேன், டார்வின் பரிணாம கொள்கைப்படி மனிதன் தோன்றினது எப்படின்னு விவரிக்கிறதுல கூட முதல்ல வந்து ஓசைகள் தோன்றது, ஓசைகள் மூலம் தான் கம்யூனிகேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இசை தோன்றது, அதுக்கப்புறம் தான் மொழி தோன்றுனது. இதுதான் உலக கூற்று. இங்கேயே வந்து நம்ம எதை குறைச்சி மதிப்பிடலை. நான் வந்து மறுபடியும் நான் சொல்றேன், இது வந்து மொழியா இசைங்கிற பார்வைக்கிலே போகல. அப்படி இங்க இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில்னா, திரை இசையில் இசைதான் உயர்ந்தது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க திரை உலகத்தை நம்ம எப்படி அதை நம்ம பார்க்கணும்னா, நம்ம எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இங்க எப்படி இருக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பார்க்கணும். இது வந்து நம்ம முழுக்க வைரமுத்து பேசுறது சரி, கங்கை அமரன் பேசுறது சரி, மற்றவங்க பேசுறது எல்லாமே திரை இசை தான். திரை இசையில வந்து ஒரு பாடலை தீர்மானிக்கிறது வந்து இசையமைப்பாளர் தான்.
ஒரு டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து என்ன மாதிரியான பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டியூன் பண்றதே வந்து அந்த பாட்டை தீர்மானிக்கிறதே இசையமைப்பாளர் தான். இளையராஜன் கூட சொல்லல, இசையமைப்பாளர்கள் தான். அந்த பாட்டுக்கு என்ன டியூன் வேணும், அந்த பாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான பாட்டு வேணும், அந்த பாட்டுல என்னென்ன மாதிரி வரிகள் வரணும், அந்த பாட்டை யாரு பாடணும், அந்த பாட்டுக்கு என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும், அதுல புல்லாங்குழல் இருக்கணுமா, வயலின் இருக்கணுமா, கீபோர்டு இருக்கணுமா, கிட்டார் இருக்கணுமா, ட்ரம்பெட் இருக்குமா, அது மாதிரில எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது வந்து மாஸ்டர் இசையமைப்பாளர் தான். ஒத்துக்கிறீங்களா? அப்போ வந்து இசை தானே இந்த விஷயத்துல பெரியது. இந்த வந்து அந்த பாட்டையும் அந்த இசைகளையும் அந்த கோர்வைகளையும் அந்த உணர்வுகளையும் எடுத்து செல்ற அந்த மீடியா வந்து இசை தான். அதை உருவாக்குறவர் கருவாக்குறவர் இசையமைப்பாளர் தான். அதனால தான் இதுபடியே நம்ம வந்து காப்புரிமை சட்டத்தின்படியே காப்பிரைட்ஸ் 1953 காப்புரிமை சட்டத்தின்படி செக்ஷன் 14 படி அது தெளிவாக பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரொடியூசருக்கும் பங்கு உண்டு. ப்ரொடியூசர் வந்து அவங்க ஓனர், இதில் வந்து கிரியேட்டர்ஸை வந்து ஆத்தர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதில் சொல்ல வேண்டிய உண்மைகள் என்னன்னா, இளையராஜா மட்டும் காப்புரிமை வாங்குறாருங்கிறது வந்து கிடையாது. இசையமைப்பாளருக்கும் உண்டு, பாடல் ஆசிரியருக்கும் உண்டு, பாட்டு பாடுறவங்களுக்கு உண்டு, ப்ரொடியூசருக்கும் உண்டு. வைரமுத்துவும் காப்புரிமை வாங்கி கொண்டிருக்கின்றார், கங்கை அமரனும் காப்புரிமை வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, வாங்குறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதாவது பழைய படங்கள்ல போன சாங்ஸ், ஹிட் அடிச்ச சாங்ஸ், இல்ல பழைய படத்தோட ரஜினி படத்துடைய டைட்டில் பட பெயர்களே வந்து சில டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நடிகர் ரஜினிகாந்தோ இல்ல கமல்ஹாசன் அவர்களோ போய் கேஸ் போட்டது கிடையாது. ஆனா இளையராஜா அவர்களுடைய பாடல் வந்து உச்சம் தொட்ட பாடல்கள், பிரபலமான பாடல்கள், என்றைக்குமே மறக்க முடியாத பாடல்கள். அமெரிக்காவா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த இளையராஜா அவருடைய இசை பாடல் ஒழிச்சா அங்க பெரிய வரவேற்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளை புதுசா வர்றவங்க, திரைத்துறையில காலை எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு திரைத்துறையில சாதிக்கிறது, இன்னைக்கு முதல்ல கால் எடுத்து வைக்கிறது, எந்த பின்புலமும் இல்லாம வர்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம். எத்தனையோ பேர் வடபழனிலையும் அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பயன்படுத்திட்டு போறாங்களே, பயன்படுத்திட்டு போட்டுமே, சரி நல்லா இருந்துட்டு போட்டுமே, அந்த ஒரு பெருந்தன்மை இல்லையே. இல்ல இங்க என்னன்னா, இன்க்ளூடிங் உங்களுக்கும் கூட அந்த காப்புரிமை சட்டத்தை எப்படி புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனா நிதர்சனமான உண்மை எல்லாருக்குமே. இசைஞானி இளையராஜா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய படிச்சு பார்த்துருக்கேன். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, மேலை நாடுகள் எல்லாம் இது ரொம்ப சர்வசாதாரணம். மைக்கேல் ஜாக்சன் உட்பட எல்லாருக்கும் வந்து காப்பிரைட்ஸ் வந்து ரொம்ப நிரந்தரம். அவங்க பண்ணுற அந்த ஒர்க்கோட இதுக்கு பேர் கிரியேட்டிவ் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அந்த காப்பிரைட்ஸ் ராயல்ட்டி தான் அவங்களுக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இசைஞானி இளையராஜா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் வந்து இப்போ சாதாரணமாக வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறாங்க, கோயில் விழாவில் பாடுறாங்க, அங்கே பாடுறாங்க, அதுக்கெல்லாம் நான் கேட்கல. எங்க என்னுடைய பாட்டை படைப்புகளை பணமாக்குகிறார்களோ, எங்க வந்து எஃப்எம் ரேடியோவில் போடுறாங்களோ, எங்க வந்து ஃபாரின்ல போயிட்டு ஆர்கெஸ்ட்ரா பண்ணி திருவிழாலையும் மற்ற இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் போடலைன்னா அந்த பாடல் பிரபலமே அடையாது. இல்ல இளையராஜா பாடலுக்கு பிரபலம் தேவை கொடுக்க வேண்டிய நம்ம விளம்பரம் பண்ண தேவையில்லை. சினிமால பிரபலம் அடைந்த பாடல்களை தான் பாடுறாங்க. ஒரு பாடலை போட்டுறாங்க, அது இளையராஜா அவர்களாட்டும் இல்ல வேற ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அந்த பாடல் மக்களிடையே எப்படி ரீச் ஆகும்? திரைப்பட தியேட்டர்ல மட்டும்தான் இல்ல நீங்க மக்களிடையே ரீச்சுக்கு எஃப்எம் ஆகட்டும், நிகழ்ச்சிகள் ஆகட்டும், அங்க போகும்போது தானே மக்களுடைய பிரபலமாகும். இல்ல மக்களுடைய இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பாடல்களை வைத்து ஒருத்தருடைய கிரியேட்டிவிட்டி, இது ஒருத்தருடைய மூளை, ஒருத்தருடைய ஆக்கம், அதை வச்சு நீங்க சொல்ற எல்லாமே கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. உண்டா இல்லையா? இப்போ வந்து அது படத்துல இருந்தாலும் சரி, கான்சர்ட்டா இருந்தாலும் சரி, எல்லாம் அதுல வந்து ராயல்ட்டிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான எல்லா நாடுகளிலும் நடக்கக்கூடிய உண்மை. அதுல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். அதுவும் அந்த ராயல்ட்டி அகெயின் இட் கோஸ் ஃபார் எவ்ரிஒன். அதுதான் உண்மை. அப்படி போகும்போது அந்த வந்து ஒரு சட்டத்தை நிலையில் இருக்கிறதுக்கு அந்த வரியை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது, இருக்கணும், அதுக்காக அந்த காப்புரிமை, அதுக்காக எனக்கு காப்பி ரைட்ஸ் வாங்கிங்க அப்படின்னு தான் சொல்றாரு. இருக்கிற சட்டத்தை ஃபாலோ பண்றதுல என்ன கஷ்டம் நம்மளுக்கு? சரி, இப்போ சமீபத்திலேயே தொடர்ந்து இந்த தொடர்ச்சிகள் வந்து நிறைய இருக்கு. நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ரஜினிகாந்த் அவருடைய தலைப்பு, படத்துடைய பெயர், கமல்ஹாசனுடைய படத்தினுடைய பெயர், இல்லை இந்த படத்துல அவருடைய பெயர் இருக்கும் இல்லையா, பிரபலமான பெயர், இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. யாருமே காப்பி உரிமை கேட்டதில்லை, பட தயாரிப்பாளரோ இல்லை அந்த ரஜினிகாந்த் அவர்களோ. ஆனா இப்போ ரஜினிகாந்துக்கே இந்த பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த லோகேஷ் கனகராஜ் வச்சு புதுசாக இயக்கிட்டு இருக்காரு, அந்த படத்துல இவருடைய பாடல் வரிகளை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி டைரக்டா நோட்டீஸும் அனுப்பியாச்சு. இல்ல ரெண்டு விஷயம். நீங்க வந்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சொன்ன பாடல் இது அவர் பட டைட்டில் வந்து அதுக்கும் காப்புரிமை இருக்கு. அது ரஜினிகாந்த் கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, கமலஹாசன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, ஏன்னா அந்த இடத்துல இவங்க கிரியேட்டர்ஸ் கிடையாது. கிரியேட்டர்ஸ்னா யார் உருவாக்குறாங்களோ, மியூசிக் உருவாக்குறது கிரியேட்டர்ஸ்.
பல படத்துடைய இல்ல, நான் தலைப்பை அதுக்கு தான் அவர் சொல்றேன். தான் முடிவு பண்ணியிருக்காரு இதுக்கு இல்ல, முன்பாக. முடிவு பண்றது விஷயம் வேற. அந்த படத்தை ஆனா ஓனர்ஷிப் வந்து அவர்கிட்ட கிடையாது. அது வந்து ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்கு. ப்ரொடியூசர்கிட்ட கேட்காம வந்து யாரும் பயன்படுத்த முடியாது. நீங்க கோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் போடலாம், அப்படிதான். ஆனா இதுக்கு திரைக்கு பின்னாடி நடக்குது. எல்லாருமே கேட்டு தான் பண்றாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைரக்ட் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ணானா இளையராஜா, ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் பாட்டுக்கு எல்லாத்துக்குமே எல்லாரும் ரைட்ஸ் வாங்கி தான் பயன்படுத்துறாங்க, பண்றாங்க, எல்லாமே செய்றாங்க. அதனால அவர் விமர்சனத்துக்குள்ள வரல. இன்னொன்று வந்து படைப்புகள் ஜாஸ்தி. இவருடைய பாடல்கள் வந்து 7000 8000 பாட்டுகள் இருக்கு. மற்றவங்களுடைய பாடல்கள் வந்து 500 600 கூட வராது. அதனால இவருடைய பாடல்கள் தேவைப்படுது. இவருடைய பாடல்கள் ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது, அதை பயன்படுத்தணும். மக்களுடைய அந்த பிரபலம் இருக்கு, அதுக்காக பயன்படுத்துறாங்க. அதனால வெளியில ரொம்ப தெரியுது. 2 3வது உங்க கேள்விக்கு பதில் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய நிறுவனம், சட்டத்திட்டங்கள்லாம் தெரிந்த நிறுவனம், ஒரு அரசோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறுவனம், 2000 கோடி 20,000 கோடி 2000 கோடி 3000 கோடிக்கு மேல உள்ள அந்த நெட்வொர்க் உள்ள நிறுவனம் அவங்க பண்றாங்க. அந்த படத்துக்கு அந்த அவருடைய பாடலையே யூஸ் பண்றாங்க. பாடல் வரிகள் இல்ல, பாடலையே யூஸ் பண்றாங்க. அது செம்ம ஹிட் அடிக்குது. ஐ திங்க் 15 16 20 மில்லியன்ஸ் வியூ போகுது. அதுல வேற காசு சம்பாதிக்கிறாங்க, படத்துல வேற சம்பாதிக்கிறாங்க. அவருடைய பாடலை கமர்ஷியல் ஆக்கி பணம் சம்பாதிக்கும் பொழுது அவருக்கு காப்புரிமை கொடுக்க வேண்டும் என்பது சன் டிவிக்கு தெரியுமா தெரியாதா? நான் ரஜினிகாந்தை பத்தி பேசல, யோகேஷ் கனகராஜை பத்தி பேசல, அவங்களாம் ஆர்டிஸ்ட், அவங்கள விட்டுருவோம். இது இவங்களுக்கு தான் முழு பணமும் போகுது. அவரு பாட்டை வச்சு சம்பாதிக்கிறாங்கல்ல. இது வந்து நார்மல் காப்புரிமை சட்டம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து உடன் பிரவா சகோதரர் மாதிரி இந்த எஸ்பிபிக்கே இதை வந்து அனுபவிச்சாரு. அவருக்கு இதுல போயிட்டு கான்செப்ட் பண்ணும்போது நோட்டீஸ் அனுப்புனாரு. அவருக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது சன் டிவிக்கு நோட்டீஸ் அனுப்புறதுல என்ன கஷ்டம்? மனஸ்தாபம் இருந்தது. அப்புறம் வந்து அது புரிதல் வந்துருது எஸ்பிபிக்கு. அப்படிதான் நான் சொல்லுவேன். அது புரிதல் இல்லாமல் தான், இக்னோரன்ட் தான் அங்கே காரணமே தவிர மற்றது காரணம் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், அவருடைய பாடல்களை வைத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் பொழுது அவருடைய ராயல்டி. இது ஒரு கூட்டு முயற்சி தான். ஒருத்தர் பாடல் எழுதுறது, ஒருத்தர் கவிஞர் எழுதுறாரு, தன்னுடைய இசை எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய குரல் வரத்தை ஒருத்தர் கொடுக்குறாரு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கம்பெனி, ப்ரொடக்ஷன், நீங்க சொல்ற எல்லாமே இருக்கு. இசை ஒருத்தர் இசையமைப்பாளர் போடுறாரு. எல்லாத்துக்குமே சமமானதானே? சமம் கிடையாது. எஸ்பிபி விஷயத்துக்கு மட்டும் நான் இதை கேட்கிறேன். இல்ல இது கூட்டு முயற்சி தான். எல்லாத்துக்குமே கூட்டு முயற்சி இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். ஒரு டீம்னா ஒரு டீம் லீடர் இருப்பார். ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பார். ஒரு கம்பெனினா அதுக்கு சிஓ இருப்பாரு. ஒரு மூவினா அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தலைவர். ஒரு மியூசிக்னா ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பாரு. அதுதான் நான் முதல் கேள்விக்கே இதுக்கு தான் பதில் சொன்னேன். ஒரு மியூசிக் இல்ல உங்களுக்கு இல்ல ஒரு பதில் நான் சொல்லணும். இல்ல குறை இல்ல. அதுல வந்து எஸ்பிபிக்கும் கான்ட்ரிபியூஷன். மறுபடியும் சொல்றேன், அந்த ரைட்ஸ் படி லீகா அந்த காப்பிரைட்ஸ் 1953 அது படிச்சு பாருங்க. 1957 அது ரைட்ஸ் படி 4 பேருக்கு பைசா போகுது. ஒரு பாடலுக்கு 4 பேருக்கு போகுது. அது யாருக்கும் புரியல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொடியூசருக்கு போகுது, அவர் வந்து ஓனர். அப்புறம் 3 பேர் ஆத்தரா இருக்காங்க. பாடுறவங்களும் ஆத்தர், பாட்டு எழுதுறவங்களும் ஆத்தர், மியூசிக் பண்றவங்களும் ஆத்தர். அவங்களுக்கும் போகுது. இதே எஸ்பிபி போகிறதுக்கு அவங்க பையன் இப்போ வாங்கிட்டு இருப்பார். ராயல்ட்டி எல்லாருக்கும் தான் போயிட்டு இருக்கு. அது வெளியில யாரும் சொல்றது இல்லை. அகைன் நீங்க நம்ம சொன்ன மாதிரி இது இந்த குவியலா இருக்க இசைஞானோட படைப்புகள் எல்லாருக்கும் தேவைப்படுது. எல்லாரும் ஓசியில் எடுத்துக்கணும் பாக்குறாங்க. ஆனா ஓசியில கூட எடுத்துக்கலாம். ஆனா அதை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு மறைமுகமா எதிர்பார்க்கறாங்க. அங்கதான் அவர் செக் வைக்கிறாரு, எனக்குள்ள ராயல்ட்டியை கூட அப்படின்னு சொல்லி. எந்த துறையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மேல குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. குருவுக்கு கீழே பல சிஷ்யங்கள் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சில நேரங்கள்ல சில பிள்ளைங்கள் வந்து குருவை தாண்டியும் நல்லா ஷைன் ஆகும்போது, சக்சஸ்ஃபுல் ஆகும்போது அந்த குருவிடம் போய் வாழ்த்து பெறுறது, இல்ல குருவே வந்து பல மேடைகள்ல புகழ்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. திரைத்துறையிலே நடந்திருக்கு. சங்கர் அவர்கள் அட்லியை புகழ்ந்தது பார்த்துருப்போம் நம்ம. அந்த மாதிரி நிறைய துறையில நடந்திருக்கு. ஆனா இளையராஜா அவர்கள் அப்கமிங்ல வர்ற இசையமைப்பாளர்கள் யாரையாவது எங்கேயாவது புகழ்ந்திருக்காரா? இல்ல நீங்க 2 விஷயம், குரு சிஷ்யன் 2யுமே சொல்றீங்க. அவர் எல்லா மேடைகளிலும் எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்வி வந்து என் மானசீக குருன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? எம்எஸ்வி வந்து புகழாதது இருக்கியா? ஈவன் சொல்லியிருக்காரு, எம்எஸ்வி எல்லாம் போட்ட பிச்சை தான் என்னோட இசையில் கூட சொல்லியிருக்காரு. ஆமா, அவரோட குருவை புகழ்ந்திருக்காரு. அவருக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை என்னைக்காவது புகழ்ந்திருக்காரா? இல்ல அது வந்து ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு வந்து எத்தனை பேர் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. போட்டு ஒரே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கு. இன்னைக்கு இவரோட இண்டஸ்ட்ரியில இளையராஜா இருக்காரு, அடுத்த ஏஆர் ரஹ்மான் இருக்காங்க, எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வராங்க, புதுசா ஒரு பாடல் போடுறாங்க, அந்த பாடல் அவ்வளோ நல்லா இருக்கு, மியூசிக்கை தாண்டியும் பாடல் வரிகள் அவ்வளோ நல்லா இருக்கு, இசை நல்லா இருக்கு அப்படின்னா புகழ்ந்திருக்காரா? புகழ்ந்தது நீங்க பாத்துருக்கீங்க? இல்ல நான் பார்த்தது இல்ல. இதுக்கு ஆன்சருக்கு போய் என்னன்னா, அவருக்கு வந்து அவருடைய எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதை மீட் பண்ணாதானே அது புகழ்றது மற்றதெல்லாம் இருக்கு. அது நான் என்னுடைய அறிவு கேட்ட வரையும், எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அவர் மற்ற மியூசிக்லாம் பெருசா கேட்கறது இல்லை அப்படிங்கறத வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். மற்றோட இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கறத நினைக்கிறதுக்காக அப்படி பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்று. செகண்ட் வந்து அப்படியே கேட்டிருந்தாலும் அவருக்கு பிடிச்சதா தானே புகழ முடியும். இப்போ பிடிக்காமலேயே வந்து எம்எஸ்சியை வந்து இவ்வளவு தலையில தூக்கி வச்சு பேசுறாரு, அது மாதிரி கூட இருக்கலாம்.
அதனால அவர் வந்து குருவை என்னைக்கு மறந்ததில்ல. ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு சார் ஏஆர் ரஹ்மான். அவருக்கு தங்க சங்கிலி போட்டாரு இளையராஜா. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றேன், நீங்க இவ்வளவு சொல்றீங்களே குருவை பாராட்டன்னு, என்னைய கேட்டா இதை நான் பதிவு பண்றேன், ஏஆர் ரஹ்மானுக்கு இளையராஜா தான் குரு. எப்படி குருன்னு நான் சொல்றேன்னா, ஏஆர் ரஹ்மான் என்னைக்குமே இளையராஜா பத்தி நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் இதை பண்ணேன்னு பெருசா பேசினதில்லை. இப்போ 1-2 பேசுறாரு. இப்போதான் அவரு வேற இதுக்கு ஸ்டேட்டுக்கு வர்றாரு, அதனால பேசுறாரு. இளையராஜா கிட்ட எத்தனை படம் ஏஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ணிருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? சும்மா சொல்லுங்க. தெரியல. இல்ல ஒரு 10 படம் 500 படம். நான் அதை தான் சொல்ல வரேன். ரகுமான் கத்துக்கிட்டது எல்லாமே இளையராஜா கிட்ட தான். நான் வந்து அது சொன்னாலும் சொல்லாட்டி 500ங்கிறதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஞ்சலி வரையில அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சலிக்கு கீபோர்ட் ப்ளே பண்ணதுலேருந்து அவர் தான். இதை வந்து நான் சொல்லலை. இளையராஜா 1000 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஏஆர் ரஹ்மானும் இளையராஜாவும் ஒன்றா இருந்தாங்க. அந்த இதில் அது இளையராஜா ரஹ்மான் கூட அந்த மௌன ராகம் அந்த இது வாசிச்சு காட்டுறாரு. அப்போ வந்து இளையராஜாவை ஓப்பன் கேட்டார், நீ எத்தனை படம் என் கூட ஒர்க் பண்ணியிருப்பா அப்படின்னு. அப்போ வந்து சிரிச்சிட்டே இருக்காரு இவர். நீ என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா அதே மேடையில் கேட்குறாரு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு எல்லாத்தையும் அங்கே இருந்தால் அதிகபட்சமாக கற்றுருப்பேன். நான் ரஹ்மானுடைய திறமைகளை வந்து குறைத்து மதிப்பிடலை. நீங்கள் குரு ஜிஷியன் வந்து கேட்டிங்களே, அதுக்கு சொல்கிறேன், உண்மையிலேயே இவர் தான் குரு. எம்எஸ்வி கிட்ட வந்து இளையராஜா ஒர்க் பண்ணதே இல்லை. எம்எஸ்சி இருக்கும்போது இவர் வந்துட்டாரு. எம்எஸ்சி கிட்ட ஒர்க் பண்ணல, இவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணாரு. கேவி மகாதேவன் மற்றவங்க கிட்ட. அப்படி இருக்கும்போதும் அவர் பாட்டு தான் சின்ன வயசுல கேட்டு வளர்ந்தோம் அப்படிங்கிறது வந்து ஏகலைவன் மாதிரி கேஸ்ல வந்து எம்எஸ்வி வந்து நான் மானசீக குரு அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது 500 படங்கள் ஒர்க் பண்ண ரகுமான் என்னைக்காவது வந்து குரு நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதில்லை. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனாலும் அவர் நான் பெரியவன் நீ பெரியவன் பேசினது இல்ல. யாரு? ஏஆர் ரஹ்மான். இளையராஜா என்னைக்கு மற்றவங்களை பத்தி பேசியிருக்காரு, நான் அவங்களோட பெரியவங்கன்னு சொன்னது இல்லையே. நான் ரகுமானோட நான் பெருசு, இவனோட நான் வைரமுத்தோட பெருசு கம்பேர் பண்ணி பேசுனது இல்லையா? ஆமா, கம்பேர் பண்ணி பேசுனது இல்ல. ஆனா நானே பெரியவன்னு பேசிருக்கேன். அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. அவர் அப்படி நினைக்கிறாரு. அந்த இல்ல அதுல தப்பு இல்லைன்னா, இப்போ வந்து நான் அரசியல்ல நான் பெரியவன், கவித்துவத்துல நான் பெரியவன், வியாபாரத்துல நான் பெரியவன், வணிகத்துல நான் பெரியவன், இல்லாட்டி விஞ்ஞானத்துல நான் பெரியவன் சொல்லி இசைத்துறையில நான் பெரியவன்றாரு. உண்மைதானே? நான் ஒருத்தன் தான் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நான் ஒருத்தன் தானே. அவர் பெரியவர் தான். இசை உலகில அவர் பெரியவர் தான். 6000 படங்கள். என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தர் வந்து நான் பெரியவன் அவரே சொல்லிக்கிறத தாண்டி அடுத்தவங்க சொல்றதா நல்லா இருக்கும். உலகமே தான் சொல்றாங்களே. அவரே இல்ல ஏதாவது ஒரு நிர்பந்தத்துல வந்து சொல்லிருப்பாரு, சூழ்நிலை அந்த கான்டெக்ட் சரியாம நம்ம பேசணும், நீங்க கேட்கறதுக்காக நான் பதில் சொல்றவனே தவிர மற்றபடி அவர் பெரியவர் தான். நீங்க மறுபடியும் இந்த கொஸ்டினை நீங்க எல்லாரும் நினைச்சு பாருங்க. நான் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க குரு சிஷியன் கேட்டதுக்காக சொல்றேன். குருவே இல்லாதவர் வந்து மானசீக குருன்னு சொல்ற இது ரகுமான் என்னைக்காவது இளையராஜாவே தன் குருன்னு சொல்லியிருக்காரா? நன்றி சார். நன்றி.